தமிழ் வருட பிறப்பை பற்றி இந்த பதிவிலே நாம் காணவிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சிஸ்டியன் பக்கத்திற்கு வரவேற்கிறேன். வரக்கூடிய 14ஆம் தேதி 4வது மாதம் செவ்வாய்க்கிழமை அன்று சித்திரை 1ஆம் தேதி அன்றைய தினம் இந்திய நேரப்படி காலை மணி 8:41 மலேசிய நேரப்படி 11:15 நம்மளுடைய சூரிய பகவானாகப்பட்டவர் மீனராசியிலிருந்து காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடான மேசராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதனாலே அன்றைய தினம் சித்திரை 1ஆக கருதப்படுகின்றது. அன்றைய தினம் வழிபாடை பற்றி நாம் இப்பொழுது காணவிருக்கிறோம். முதலாவதாக விசு கனி பார்த்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய வழக்கமா இருக்கு. முதல் நாள் இரவு, அதாவது செவ்வாய்க்கிழமை வருட பிறப்பு என்றால் முதல் நாள் திங்கட்கிழமை 13ஆம் தேதி இரவே பார்த்தோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாம்பாளத்துல நாம முக்கணிகள் என்று சொல்லக்கூடிய மாப்பழா, வாழை, அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை பாக்கு, தாம்பாளங்கள், அரிசி, நகை, ரூபாய் நோட்டுகள், காசு வகைகள், நகைகள், தேங்காய் மற்றும் மற்ற பழங்கள் இவையெல்லாம் வைத்து ஒரு தாம்பாளத்தை முதல்ல ரெடி செய்து இரவே நம்ம வச்சுக்கணும். காலையில 14ஆம் தேதி நம்ம எழுந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா கண்ணை மூடிக்கொண்டு நேராக பூஜை அறைக்கு சென்று அந்த தாம்பாளத்தை முதல்ல நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு செல்வ செழிப்போட எப்படி அந்த தாம்பாளம் மங்களகரமா இருக்கோ அதே போல நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த வருடம் மங்களகரமா இருப்போம் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால அந்த விசு கனி பார்த்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கிய ஒரு அம்சமா கருதப்படுது. இது எந்த நேரத்துல பார்க்கணும் அப்படிங்கிறது விடியற் காலை பொழுது அப்படிங்கிறது நாம நல்லதா பார்க்கிறோம். அதுலயும் நம்மளுடைய இந்திய நேரப்படி இந்த விசு காலம் அப்படிங்கிறது, விசு புண்ணிய காலம் அப்படிங்கிறது 4:40 காலையில இருந்து 12:40 மதியம் வரை இந்த விசு புண்ணிய காலம். மலேசிய நேரப்படி 7:15 காலை முதல் 3:15 மதியம் வரை இந்த விசு புண்ணிய காலம் அப்படிங்கிறது. அதனால இந்த நேரத்துல நாம் அந்த விசு கனி பார்ப்பது மிகவும் சிறப்பு. அதற்கு பிறகு நாம மருந்து நீர் தேய்த்து குளித்து சிவப்பு அல்லது வெள்ளை நிற பட்டாடை உடுத்தி பூஜை அறைகள்ல பூஜைகள்லாம் செய்து இறைவனுக்கு பிடித்தமான இந்த பிரசாதங்கள், பொங்கல், சுண்டல், இது போன்ற பிரசாதங்கள்லாம் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா பெரியவர்களிடத்துல ஆசி வாங்கி கொண்டு அருகிலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அங்கு பஞ்சாங்கமானது சித்திரை 1ஆம் தேதி வாசிப்பார்கள். அந்த பஞ்சாங்க வாசித்தலிலும் கலந்து கொண்டு சுவாமியையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் தரிசனம் செய்துவிட்டு நாம வீட்டிற்கு திரும்புவது மிகவும் சிறப்பு. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டிலே அனைவருக்குமே இறைவனுடைய அருள் பரிபூரணமா இருக்கணும் அப்படின்னு எல்லாமல்ல நம்மளுடைய சிவபெருமானை மனமாற பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.